இந்த பைரவர் அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமானோட 64 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வழிபாடு முறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அஷ்டமி அன்னைக்கு, ஏன்னா அஷ்டலட்சுமிகள் அனைவரும் ஒன்றாக அஷ்டமி தினத்தன்று அவர்களை பைரவரை வழிபடுவது ஐதீகம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தான் ரொம்ப சிறப்பான பைரவர் வழிபாட்டுக்கு உண்டான இந்த மாலை 6 மணி to 7 மணி அதுக்குள்ளே வந்து வழிபடுறது. செய்வினை குற்றங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக வந்து இதை பைரவர் வழிபாட்டை பின்பற்றும்போது அந்த செய்வினை குற்றங்கள் நம்ம விட்டு நீங்கும். செய்திமலர் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில இளம் ஜோதிடர் திருப்பூர் சுகு அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், பைரவர் கும்பிடுறதுனால என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு மாற்றம் ஏற்படும் வாழ்க்கையில அண்ட் அதோட சிறப்பம்சங்களை பத்தி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பொதுவாக வந்து பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற இருளை போக்கி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு இறைவனை தேடி போகணும். இதில் வந்து பைரவர் வழிபாடு அப்படின்னு முக்கியமாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலோட தல வரலாறு படிப்போம். ஏன்னா வழிபாடு அப்படிங்கிறதே வந்து நமக்கு அந்த கோயில் இருக்கிற தல வரலாறு படிச்சுட்டு அப்போ படித்தோம்னா தான் நமக்கு உண்டான புராண கதைகளோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதை படித்தோம்னா தான் நமக்கு வந்து இருக்கிற அந்த வழிபாடு முறைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பைரவர் அப்படிங்கிறவர் சிவபெருமானோட 64 அவதாரங்கள்ல ஒரு அவதாரம் பைரவ அவதாரம். இந்த பைரவர் அப்படிங்கிறவர் வந்து சிவபெருமானோட 64 அவதாரங்கள்ல ஒரு அவதாரமாக பார்க்கப்படுகிறது. பொதுவா அசுரனை வதம் செய்யறதுக்கு தான் அவதாரங்கள் கடவுள்கள் எடுக்கிறாங்க. இதுல வந்து இவர் அந்தகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருளை வந்து வரமா பெற்று பூமியை வந்து இருளாக்கி ஆண்டு வந்தார். இது வந்து தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருந்தது. ஸோ அவர்கள் வந்து சிவபெருமானிடம் முறையிட்டு நீங்கள் அதை ஒரு அவதாரம் எடுத்து அவரை அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர் பைரவர் அவதாரம் எடுத்ததாக 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய இருளை போக்கி பைரவர் அவதாரம் எடுத்ததாக புராண கதைகள் கூறுகின்றன. இதுதான் இந்த பைரவர் வழிபாடு அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி பைரவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பல கதைகள் இருக்கு, பட் இதுல முக்கியமான கதை அப்படிங்கிறது பைரவர் வழிபாட்டுக்கான கதை. இப்போ வழிபாடு முறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அஷ்டமி அன்னைக்கு, ஏன்னா அஷ்டலட்சுமிகள் அனைவரும் ஒன்றாக அஷ்டமி தினத்தன்று அவர்களை பைரவரை வழிபடுவது ஐதீகம். அதனால எவ்ரி மந்த் தேய்பிரை அஷ்டமி அப்ப நம்ம வந்து கடவுளை பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ பைரவர் அப்படின்ற சொல்லும் போது அவரோட வாகனம் நாயா இருந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வீட்டுல நாய் வாங்கி வச்சா பைரவரோட சிறப்பம்சங்கள் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் உண்மையா? இல்லை அதை பத்தி இல்ல, அது வந்து ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதெல்லாம் செய்யறாங்க. பட் வழிபாடு அப்படிங்கிறது வேற. நாய்க்கு நம்ம சில முக்கியமா பாத்தீங்கன்னா பைரவர் அப்படின்னு தான் நாய்க்கு பேர் வச்சிருப்பாங்க நிறைய இடத்துல. ஆமா, பைரவா அப்படின்னு வச்சிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு. அதை நம்ம எப்ப வழிபடுறதுங்கிறது இருக்கு. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தான் ரொம்ப சிறப்பான பைரவர் வழிபாட்டுக்கு உண்டான இந்த மாலை 6 மணி to 7 மணி அதுக்குள்ள வந்து வழிபடுறது. அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. நீங்க வந்து தாமரை பூ, உங்களுக்கு வில்வ மாலை அதை அணிந்து நம்ம வந்து பைரவரை வழிபடும் போது அதுக்கு உண்டான சிறப்புகள் இருக்கு. ஏன்னா அது உருவமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் நிறைய விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறதா 9 கோள்களையும் 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிகளையும் 64 யோகினியும் உள்வாங்கி இருக்கிறதாக நம்ம நம்புறோம். அதனால வந்து அதுக்குன்னு சில வழிபாடு முறைகள் இருக்கு. அதை நம்ம பின்பற்றும் போது நிச்சயமாக நமக்கு தேவையான அந்த காரிய தடை அப்படிங்கிறது, ஏன்னா ஏதோ வந்து அவர் காவல் தெய்வம், இந்த இருளை பூமியை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக அவரை பார்க்கறாங்க. பொதுவாக அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஊருக்கு எல்லையில் இருக்கிற கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைரவர், சிவபெருமான் கோயில்ல அதுல பைரவர் இருப்பாரு. அதை காவல் தெய்வமா அப்படியே அவரை பார்க்கணும். அதனால வந்து தைரியம் கொடுக்கக்கூடியவர், பயத்தை போக்கி தைரியத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாகவும், நமக்கு வந்து கடினமான டைம்ல வந்து அவரை அதை மீண்டு வரக்குண்டான வலிமையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக நம்ம அதை பார்க்கலாம். அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒருத்தருக்கு பில்லி சுனியம் அவங்கெல்லாம் வந்துட்டானுங்களாமா பைரவர்? கண்டிப்பா வந்து செய்வினை குற்றங்கள் நீங்கும். செய்வினை குற்றங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினா வந்து இத பைரவர் வழிபாட்டை பின்பற்றும்போது அந்த செய்வினை குற்றங்கள் நம்ம அதை விட்டு நீங்கும். ஓகே, அதுக்கான செய்முறைகள் எதனாச்சும் இருக்குங்களா? செய்முறைகள்ங்கிறது உங்களுக்கு வழிபாடு தான். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அஷ்டமி அன்னைக்கு நம்ம கும்பிடணும். தெய்வரை அஷ்டமி அன்னைக்கு கும்பிடணும். எல்லா அஷ்டமி அன்னைக்குமே நம்ம வழிபாடுகள் செய்யலாம். ஓகே, இப்போ பைரவர் அவர்களை கும்பிடணும்னா கோவில அந்த போட்டோஸ் சிலைகள்லாம் வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பைரவர் ஸ்டாச்சு வீட்டுல வைக்கலாமா? இல்ல, வீட்டுல வைக்க கூடாதுதான். ஏன்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. இப்ப நம்ம கோயில்லயே பாத்தீங்க அப்படின்னா வடகிழக்கு மூலையில தான் வந்து பைரவர் இருப்பாங்க. அதுக்குன்னு சில இருக்கு. ஏன்னா அது வந்து காவல் தெய்வம் அப்படிங்கிறதுனால
நம்ம வீட்டை காக்கக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் சிவன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, இப்ப காசியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர வழிபட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க காசி விஸ்வநாதரை வழிபடுவாங்க. ஸோ அவரு உண்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். அதை நம்ம வீட்ல வச்சு வழிபடுறது ஒரு சிறப்பான விஷயம் இல்ல. ஓகே. அப்ப இந்த மாதிரி காலத்தடை அப்படிங்கிற விஷயம் வரும்போது, காலபைரவரை நெருங்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி இருக்கு? இல்ல என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. இப்ப நம்ம வழிபடுறதே வந்து நமக்கு குடிக்க தைரியங்கள குடுக்கக்கூடியது. இதுல பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் நீங்க எந்த மாரி கேட்குறீங்க? இல்லன்னா இப்ப பொதுவா இப்போ இப்போ அம்மன் கோயிலுக்கு போகணும்னா இந்த நாள் கிழமைகள்ல போணும். பெண்கள் இந்த டைம்ல போக்கூடாது அப்படிங்கிற மாரி விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாரி பைரவருக்கு எதனா தடைகள் இருக்கா? இல்ல தடைகள்லாம் எதுவுமே இல்ல. பைரவர் நீங்க எப்பவுமே வழிபடலாம். ம். என்னைக்குமே வழிபடலாம். ம். ஏன்னா ரெகுலரா பைரவர் வழிபடுறவங்களும் இருக்காங்க. ம். பைரவரை வழிபடும்போது உங்களுக்கு மன தைரியம் உண்டாகும். உங்களுக்கு மன தைரியம், மன வலிமைக்காக தான் நம்ம பைரவரை வழிபடுறோம். நீங்க டெய்லியுமே வந்து வழிபடலாம். இருந்தாலும் அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபடும்போது அது உண்டான சிறப்புகள் கூடி வரும். ஓகே. எந்த இடத்துல சிறப்பம்சமா இருக்கும் பைரவர் அவர்களோட எந்த நாள்? நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமினா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அஷ்டமி தினமா இருந்ததுன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பூஜை செய்யும்பொழுது எந்த மாரி பூஜைகள் பண்ணா நல்லாருக்கும்? பூஜைகள் வந்து உங்களுக்கு வில்வ மாலை, இல்ல நீங்க வந்து நெய்யில தீபம் ஏத்தணும். நெய் தீபம், நெய் தீபம். நெய் தீபம், நெய் தீபம், வில்வ மாலை அணிந்து நம்ம வழிபடணும். ம். வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாரி பண்ணாலாம் பைரவர். நிச்சயமா நல்லா இருக்கும். சார் நெறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி.